டார்வினை ஏன் அறிந்து கொள்ளல் வேண்டும்? பீகிள் கப்பற் பயணம். டார்வின் வாழ்க்கையில் அவர் நம்பிக்கை கொண்டவற்றில் அவரின் அடிப்படை கருத்துக்களில் மாற்றங்களுக்கு காரணம் ஆகியது. அது மட்டுமன்று, அப்பயணம் லட்சக்கணக்கானவர்களுக்கு சிந்தனை விருந்து அளித்தது. மாதா கோவில்களில், சர்ச்சுகளில் உள் பிளவுகளை உண்டாக்கியது. ஒரு நூற்றாண்டிற்கு மேலாக அறிவியல் ஆளர்களிடையே வாத பிரதிவாதங்களை உண்டாக்கியது. அவற்றுடன் நாம் வாழும் உலகினையும் உயிரினங்களையும் முழுமையாக அறிந்து கொள்ள மிக மிக முக்கியமான ஒரு அடித்தளத்தை அமைத்தது. டார்வினுக்கு பிறகுதான் மனிதன் இயற்கையில் அவனுக்குரிய இடத்தையும் பங்கினையும் கண்டுபிடிக்க இயன்றது. ஆதலின் இவற்றிற்கு உரிய மனிதராகிய டார்வினை பற்றி அறிந்து கொள்ளுதல் இன்றி அமையாதது ஆகும். ஜூலியன் ஹஸ்லே கெடுவால். ராமஸ் டார்வின் கிபி 1731 to 1802 அறிவியல் நோக்காளர். சார்லஸ் ராபர்ட் டார்வின் அவர்களின் பாட்டனார் ராமஸ் டார்வின் ஒரு சிறந்த மருத்துவர், சிந்தனையாளர், ஆய்வு மனப்பான்மை கொண்டவர், அறிவியல் நோக்கு உடையவர், மாற்றமில்லாத தீவிர முற்போக்காளர், கன்ஃபர்ம்டு ராடிக்கல். அமெரிக்க சுதந்திர போரையும் பிரெஞ்சு புரட்சியையும் ஆதரித்தவர் ராமஸ் டார்வின். அஞ்சாது வாழ்ந்தவர். தாமஸ் ஹென்றி ஹச்லே அக்னாஸ்டிக் என்ற சொல்லை ஆக்குவதற்கு முன்னமே ராமஸ் டார்வின் அக்னாஸ்டிக் கோட்பாட்டை பின்பற்றியவர், அக்னாஸ்டிக்காக வாழ்ந்தவர். கடவுளுக்கோ மனிதனுக்கோ அஞ்சாது 72 ஆண்டுகள் வாழ்ந்தவர் என்கிறார் ஜான் பவுல் பிளே. He lived his 72 years fearing neither God or man. பகுத்தறிவே கடவுள். நீர் ஒரு தனிமம் என்று கருதப்பட்ட காலத்தில் நீர் ஒரு தனிமம் அன்று என்று கூறியவர். பொருள்கள் எரியும் பொழுது பிலாஜிஸ்டின் என்ற தேவதை வெளியேறுகிறது என்று கூறிய நம்பிய காலத்தில் குருட்டு கோட்பாட்டை மறுத்தவர். இக்கோட்பாடு தவறானது என்று மெய்ப்பித்தவர் லவாய்சே ஆவார். ராமஸ் டார்வினுக்கு பகுத்தறிவுதான் கடவுள், முன்னேற்றம்தான் கடவுளின் போதகர் ஆகும். ராமஸ் டார்வின் ரீசன் வாஸ் டிவைன் அண்ட் ப்ரோக்ரஸ் இஸ் ப்ராஃபிட். அன்றே கூறியவர் உயிரினங்கள் படைக்கப்பட்டவை என்று, எளிய உயிரினங்களின் படிப்படியான வளர்ச்சியே என்று பதியமான கோட்பாட்டை எவல்யூஷன் என்று கூறியவர். அவர் வாழ்ந்த காலத்தில் படைப்பு கொள்கையை மறுத்தல் என்பது மிகவும் துணிவான செயலாகும். அறிவியலில் மிகவும் பாராட்டுக்கு கூறியதும் ஆகும். சுனோமியா எனும் அவரின் நூலில் அனைத்து வெப்பக்குருதி விலங்குகளும் இதை போன்ற வடிவத்தி உடைய ஓர் உயிரில் இருந்து வளர்ச்சி அடைந்தவையே என கூறி உள்ளார். ஆல் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் ஹேவ் ரைசன் ஃப்ரம் ஒன் லிவிங் fulminant